வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். ஒரே விஷயத்த தான் 2 விதமா சொல்றதுக்கு இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸையும் யூஸ் பண்ண போறோம். எந்த மாதிரி இடங்கள்? யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்ப நாம, "ஐயோ! என்னாலலாம் அப்படிலாம் பண்ணவே முடியாதுப்பா. நான்லாம் இந்த மாரி பண்ணதே இல்ல." அப்படி சொல்லுவோம். "என்னாலலாம் இவ்ளோ பொறுமையா இருக்கவே முடியாதுப்பா. நான்லாம் இவ்ளோ பொறுமையா இருந்ததே இல்ல." அப்படி சொல்லுவோம். "என்னாலலாம் இவ்ளோ காரம்லாம் சாப்பிடவே முடியாது." இந்த மாதிரி சொல்றது. இத இன்னொரு விதமாவும் சொல்லலாம். "இவ்ளோ காரம் சாப்பிடுறதா? ஐயோ! என்னாலலாம் முடியாது." இவ்ளோ பொறுமையாவா? ஐயோ! என்னாலலாம் முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம இப்ப சொன்ன 2 விதமாவும் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லப் போறோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நாம யூஸ் பண்ண போற 2 ஸ்ட்ரக்சர்ஸ். ஐ குட் நெவர். இன்னொன்னு நம்ம செகண்டா போட்டிருக்கோம் பாருங்க. வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி குட் நெவர் பி மீ. ஸோ இந்த மாரி 2 விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துடலாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஐ குட் நெவர் பிளஸ் பேசிக் வெர்ப். ஒருவேளை வெர்ப் இல்ல, அட்ஜெக்டிவ் ஏதாவது இருக்கு, இல்ல நவுன் ஏதாவது இருக்கு அப்படின்னா, ஐ குட் நெவர் பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இல்லன்னா நவுன். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம 2வதா சொன்னோம் இல்லையா? இவ்ளோ பொறுமையாவா? ஐயோ! என்னாலலாம் முடியாது. காரம் சாப்பிடுறதா? ஐயோ! என்னாலலாம் முடியாது. சான்ஸே இல்ல. இந்த மாதிரி சொல்றதுக்கான செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ முன்னாடியே சொன்ன மாரி வெர்ப் இருந்ததுன்னா, வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி குட் நெவர் பி மீ. இது பாருங்க ஃபிக்ஸட். இந்த இடத்துல மீக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பரவால்ல உங்க அண்ணன் இப்படிலாம் வாங்கி குடுக்குறான். எங்க அண்ணன்லாம் எனக்கு வாங்கியே குடுத்ததே கிடையாது. எங்க அண்ணன் வாங்கியே குடுக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதா இருந்தா, இந்த இடத்துல நீங்க மை பிரதர் அந்த மாரி போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல ஏன் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, வெர்பா இருந்தா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு போடுங்க. உங்களுக்கு சென்டென்ஸ்ல வெர்ப் இல்ல, அட்ஜெக்டிவ் தான் இருக்கு அப்படின்னா, பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் அப்புறம் குட் நெவர் பி மீ. இந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர பார்த்தா உங்களுக்கு ஐயோ! இது ரொம்ப டிஃபரண்ட்டா இருக்கு. அப்படி உங்களுக்கு தோணும். பட் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ, இது இவ்ளோ தானா? இவ்ளோ ஈஸியா இருக்கே! அப்படின்னு உங்களுக்கே தோணும். இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, என்னாலலாம் இவ்ளோ பொறுமையா இருக்கவே முடியாது. யாராவது ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்க பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி நீ இவ்ளோ பொறுமையா இருக்க? என்னாலலாம் இவ்ளோ பொறுமையா இருக்கவே முடியாது. பொறுமையா இருக்கிறதா? ஐயோ! என்னாலலாம் முடியாது. இந்த மாதிரி சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். பொறுமையாக இருப்பது. பொறுமைன்றது இந்த இடத்துல பேஷண்ட், அட்ஜெக்டிவ். பி பேஷண்ட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால செகண்டா இருக்கு பார்த்தீங்களா? ஐ குட் நெவர் பி இவ்ளோ பொறுமையா, திஸ் பேஷண்ட் அவ்வளோதான் இந்த சென்டென்ஸ். ஐ குட் நெவர் பி திஸ் பேஷண்ட். அப்போ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல பீன்னு இருக்கு பாருங்க. நம்ம என்ன சொன்னோம்? அட்ஜெக்டிவ் வந்ததானா, பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ். செகண்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப பீயிங் திஸ் பேஷண்ட் குட் நெவர் பி மீ. பீயிங் திஸ் பேஷண்ட் குட் நெவர் பி மீ. எப்படி சொல்லுவோம்? இவ்ளோ பொறுமையா இருக்கிறதா? ஐயோ! என்னால முடியவே முடியாது. சான்ஸே இல்ல. அப்படி சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? காலைல 5 மணிக்கா? ஐயோ! என்னாலலாம் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. இப்படி சொல்றது. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறதா? சான்ஸே இல்ல. என்னால முடியாது. இந்த மாதிரி சொல்றது. ஸோ 2 விதமா நம்ம சொல்லப் போறோம். ஸோ நான் இதுவரைக்கும் எந்திரிச்சதே கிடையாது. 5 மணிக்கெல்லாம் என்னால எந்திரிக்கவே முடியாது. எந்திரிச்சதே கிடையாது. அப்படி சொல்லப் போறோம். அப்ப ஐ குட் நெவர் வேக் அப் அட் 5:00. ஐ குட் நெவர் வேக் அப் அட் 5:00. இந்த இடத்துல பேசிக் வெர்ப் காலையில கண் விழிச்சு எந்திரிக்கிறது வேக் அப். அதனால ஐ குட் நெவர் பிளஸ் பேசிக் வெர்பா வேக் அப் அப்படின்னு போட்டோம். இப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லப் போறோம். இப்ப என்ன செய்யணும்? வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லையா? அப்போ வேக்கிங் அப் அட் 5:00 குட் நெவர் பி மீ. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறதா? ஐயோ! என்னால முடியவே முடியாது. வேக்கிங் அப் அட் 5:00 குட் நெவர் பி மீ. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நெறைய பேர் இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணி பேசுறாங்க. ஸோ அதனால தான் 2யுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்னாலலாம் இவ்ளோ காரம் சாப்பிடவே முடியாது. அப்ப ஐ குட் நெவர் பேசிக் வெர்ப் என்னது? சாப்பிடுறது ஈட். ஐ குட் நெவர் ஈட் ஃபுட் தட்ஸ் ஸ்பைசி. இவ்ளோ காரமான உணவு. அப்படிதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஐ குட் நெவர் ஈட் ஃபுட் தட்ஸ் ஸ்பைசி. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா செகண்ட் ஸ்ட்ரக்சர் இன்னுமே சிம்பிள். வெர்ப்க்கு தெரிஞ்சா போதும். வெர்ப் என்னது? சாப்பிடுறது. அப்ப ஈட்டிங் ஃபுட் தட்ஸ் ஸ்பைசி குட் நெவர் பி மீ.
இப்போ யாருக்காவது அவங்க அண்ணன் ஏதாவது வாங்கி குடுக்குறப்போ, இல்ல யாராவது உங்க ஃப்ரெண்ட் வந்து, "எங்க அண்ணன் இத எனக்கு வாங்கி குடுத்தான்" அப்படின்னு சொல்றப்போ, "ஓ! அப்படியா? எங்க அண்ணன்லாம் அப்படி எதுவும் வாங்கி குடுக்கவே மாட்டான். இதுவரைக்கும் வாங்கி குடுத்ததே இல்ல." அப்படி சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல முடியாது. என்னாலலாம் இது செய்யவே முடியாது. அப்படின்னு இவ்வளோ நேரம் சொன்னோம். அதனால இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணோம். இங்க பார்த்தீங்களான்னா, இப்படியெல்லாம் வாங்கி குடுக்கவே மாட்டான். அப்படி சொல்றோம். ஸோ மாட்டான் அப்படின்றதுனால நம்ம வுட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்டும் மாறுது. நான் என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு இவ்வளோ நேரம் சொன்னோம். இப்ப எங்க அண்ணன்லாம் செய்யவே மாட்டான். அப்படி சொல்றோம். ஸோ அதனால சப்ஜெக்ட் பிளஸ் வுட்ன்னு வச்சு சொல்லப் போறோம். அப்போ மை பிரதர் வுட் நெவர் பை. எனக்கு வாங்கி குடுக்கவே மாட்டான். அப்ப மை பிரதர் வுட் நெவர் பை மீ எனிதிங் லைக் திஸ். இந்த மாரிலாம் எதுவும் எங்க அண்ணன் எனக்கு வாங்கி குடுத்ததே இல்ல. எதுவும் வாங்கி குடுக்கவே மாட்டான். மை பிரதர் வுட் நெவர் பை மீ எனிதிங் லைக் திஸ். அப்போ இந்த இன்னொரு ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் வாங்கி குடுக்குறதா? எங்க அண்ணன் பண்ணவே மாட்டான். அப்படி சொல்லணும். பையிங் மீ கிஃப்ட்ஸ் லைக் திஸ் குட் நெவர் பி மை பிரதர். இந்த ஸ்ட்ரக்சர்ல பெருசா நம்ம வுட்லாம் மாத்தக்கூடாது. பெருசா எதுவும் சேஞ்சஸ் இல்ல. நம்ம இந்த இடத்துல மட்டும் மாத்தினா போதும். மீன் போடுறதுக்கு பதிலா இப்போ நம்ம மை பிரதர்ன்னு போட்டுருக்கோம். அவ்வளோதான். பையிங் மீ கிஃப்ட்ஸ் லைக் திஸ் குட் நெவர் பி மை பிரதர். ஸோ இந்த செகண்ட் செக்ஷன் இன்னுமே சிம்பிள். எனது ஜேடபிள்யூ நீட்டுக்கெல்லாம் 10 மணி நேரம் படிக்கணுமா? என்னாலலாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்லாம் படிக்கவே முடியாது. அப்படி சொல்லணும். அப்ப ஐ குட் நெவர் பிளஸ் வெர்ப் என்னது படிக்கிறது ஸ்டடி. ஐ குட் நெவர் ஸ்டடி ஃபார் 10 ஹவர்ஸ் அ டே. ஐ குட் நெவர் ஸ்டடி ஃபார் 10 ஹவர்ஸ் அ டே. தினம் 10 மணி நேரம் படிக்கிறதா? ஐயோ! என்னாலலாம் முடியவே முடியாது. சான்ஸே இல்ல. அப்படி சொல்லணும். அப்போ ஸ்டடியிங் ஃபார் 10 ஹவர்ஸ் அ டே குட் நெவர் பி மீ. என்னால முடியவே முடியாது. சான்ஸே இல்ல. ஸ்டடியிங் ஃபார் 10 ஹவர்ஸ் அ டே குட் நெவர் பி மீ. எங்க அம்மாலாம் தேவையில்லாம காசு செலவே பண்ண மாட்டாங்கப்பா. அப்படி சொல்லப்போம். ஸோ வேற யாராவது செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்போ, ஐயய்யோ! எங்க அம்மாலாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்கப்பா. அப்படி சொல்லப்போறோம். இப்போ சப்ஜெக்ட் மாறுது. அதே மாரி மாட்டாங்கன்னு இருக்கு. அதனால சப்ஜெக்ட் பிளஸ் வுட் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலாம். அப்போ மை மதர் வுட் நெவர் ஸ்பெண்ட் மனி. தேவையில்லாம அன்னெசசரிலி. மை மதர் வுட் நெவர் ஸ்பெண்ட் மனி அன்னெசசரிலி. இப்போ இதே இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் படி எப்படி சொல்லுவோம்? தேவையில்லாம செலவு பண்றதா? எங்க அம்மாலாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி சொல்லுவோம். ஸ்பெண்டிங் மனி ஆன் யூஸ்லெஸ் திங்ஸ் குட் நெவர் பி மை மாம். அப்படி சொல்லிடலாம். ஸோ வெர்ப் பாருங்க. அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஸோ காசு செலவு பண்றது ஸ்பெண்ட். அதனால ஸ்பெண்டிங் மனி ஆன் யூஸ்லெஸ் திங்ஸ். குட் நெவர் பி பிளஸ் யாருன்னு சொல்ல போறோம். அப்ப குட் நெவர் பி மை மாம். அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு ரகசியத்த மனசுல வச்சுக்கவே மாட்டா. அவளெல்லாம் மனசுல வச்சுக்கவே முடியாது. அப்படி சொல்ல போறோம். அப்போ மை ஃப்ரெண்ட் குட் நெவர். அதனால மை ஃப்ரெண்ட் குட் நெவர் கீப் அ சீக்ரெட் டு ஹெர்செல்ஃப். அவளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. மை ஃப்ரெண்ட் குட் நெவர் கீப் அ சீக்ரெட் டு ஹெர்செல்ஃப். அப்படியே இத வந்து செகண்ட் ஃபார்மேட்ல சொல்றதா இருந்தா. அல்லது ஒரு ரகசியத்த அவளே வச்சுக்கிறதா? என் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பண்ணவே மாட்டா. அவளாலாம் பண்ணவே முடியாது. அப்படி சொல்ல போறோம். அப்ப கீப்பிங் அ சீக்ரெட் குட் நெவர் பி மை ஃப்ரெண்ட். கீப்பிங் அ சீக்ரெட் குட் நெவர் பி மை ஃப்ரெண்ட். இப்ப நம்ம 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் யூஸ் பண்ணி. என்னாலலாம் இப்படிலாம் கோவப்படாம இருக்கவே முடியாது. எப்படி சொல்லணும்? கோவப்படாம இருக்கிறதுனா, காமா இருக்கிறது அவ்வளோதான். ஸோ என்னாலலாம் இவ்ளோ காமா இருக்கவே முடியாது. அப்படி சொல்லுங்க. ஸோ 2 ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஸோ காமாக இருப்பது. காம் அப்படின்றது என்னது? ஒரு அட்ஜெக்டிவ். அதனால நீங்க எந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னு பார்த்து கரெக்ட்டா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கோபப்படாமல் இருப்பது அப்படின்னா காம். காமாக இருப்பது. ஆக இருப்பது. அப்ப அட்ஜெக்டிவ் இல்லையா? அப்ப பி காம் இல்ல ஸ்டே காம். அமைதியாவே இருக்கிறது. ஸ்டே காம் 2ல எது வேணா வச்சு சொல்லலாம். இப்போ நீங்க பி காம் அப்படின்னு வச்சு சொல்றதா இருந்தா, ஐ குட் நெவர் பி காம் லைக் தட். செகண்ட் செக்ஷன் படி சொல்றப்போ, பீயிங் தட் காம் குட் நெவர் பி மீ. அப்படி சொல்லுவோம். நீங்க ஸ்டே வச்சு சொல்றதா இருந்தா, ஐ குட் நெவர் ஸ்டே காம் லைக் தட். ஸ்டேயிங் தட் காம் குட் நெவர் பி மீ. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.